குறுகிய சக்திகள் ஒன்றிய அரசு இழுத்து மூடு சுங்கச்சாவடி விட மாட்டோம் சாரி கட்சிகள் நாங்கள் விட மாட்டோம் விரட்டி அடிப்போம் மோடி அரசு விரட்டி அடிப்போம் இழுத்து மூடு என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதானே ரைட்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதுக்குள்ளார இது தீரணும். அப்படி தீரலைன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி போய் உடப்பும் அதில் நான் வந்து என் பேரை கொடுத்துட்டாரு. அப்படி ஒரு சூழல் வந்தால் அவர் மட்டுமில்ல எல்லோரும் வருவோம். இப்போ வந்து அவர் சொன்னது மாதிரி இடிக்கிறதுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்குது. இடிக்கிறதுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்குது. இடிச்சா அப்படி இடிச்சதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆகவே இந்த பெரிய மனிதர்கள் யாரும் எந்த குற்றம் செய்யவில்லை. ஆகவே அவர் அத்தனை பேரும் நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று தீர்ப்பு வழங்க நீதிமன்றமும் இருக்கிறது. இடிப்பதற்கு பாதுகாப்பும் இருக்கிறது. இடித்த பிறகு இவர்கள் குற்றமற்றவர்கள் யோக்கியர்கள் என்று சான்றிதழ் கொடுத்து விடுதலை செய்யக்கூடிய நீதிமன்றமும் இருக்கிறது. நாங்கள் அவ்வளவெல்லாம் எதிர்பார்க்கல. அப்படி ஒரு சூழல் உருவானால் மாநில அரசு காவல்துறை இங்கே அனுப்பக்கூடாது. அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள். அப்படி ஒரு சூழல் வந்தால் எங்களால் முடிஞ்சால் நாங்கள் பார்த்தோன்னா அவங்களால முடிஞ்சால் அவன் பார்த்துக்கோங்க. எங்கள் 2 பேருக்குள்ளே விட்டுருங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எங்கள் மண்டையை உடைச்சிட்டான்னு நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவன் மண்டையை உடைச்சிட்டோன்னு கம்ப்ளைண்ட் வந்தோன்னா நீங்கள் ஏற்றுக்காது உங்கள் விருப்பம். இவ்வளோதான் நான் சொல்ல விரும்புவேன். ஏன்னா இது ஒரு அநியாயமானது, அக்கிரமமானது, ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஜனநாயகத்திற்கு விரோதமானது, அப்பட்டமான பகல் கொள்ளை. ஆகவே தான் இப்படி சொல்ல வேண்டிய இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமை வருகிறது என்பதை மட்டும் சொல்லி, இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து கட்சிகள் எடுத்த அமைப்புகள் எடுத்த முயற்சி பாராட்டுக்குரிய முயற்சி, வாழ்த்துக்குரிய முயற்சி. இந்த முயற்சியை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள். கலந்து கொண்ட நீங்கள் அத்தனை பேரும் அடுத்த கட்ட போராட்டம் என்று வருகிற பொழுது இதை காட்டிலும் இன்னும் பெரும் திரளாக பங்கேற்பதற்கு நீங்கள் முன்னேற வேண்டும். நாங்களும் வருவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வச்சுங்க 15 ரூபா மாநில அரசுக்கு, 15 ரூபா ஒன்றிய அரசாங்கத்திற்கு, 30 ரூபா. அது பில்லு வந்தவர் தான் நமக்கு தெரியும். சாப்பிட்டு வந்தவர் தான். அதை மட்டும் பார்த்து பையில காசுன்னு சாப்பிட்டோம்னா அங்கே மாவரைக்கு சொல்லுவோம். அப்படி ஒரு நெருக்கடி. அப்படி இந்த வரி வசூல் செய்யப்படுது. இந்த வரி வசூலை பண்ணி எங்கள் ஊருக்கு எங்களுக்குள்ள வரியை கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே. நீங்கள் 15 ரூபா எங்களுக்கு இருக்குல்ல. மூடப்பட்ட சொந்தத்தால் தொடர்ந்து வசூல் செய்யப்பட்டு பல ஆயிரம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்று ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தணிக்கை குழு அறிக்கை வந்தது. எல்லா பத்திரிகையில தொலைக்காட்சியில எல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க.